கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 15. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்துல 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா 4 நிபந்தனையும் 3 வாக்குறுதிகளையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் போதவர்களுக்கு முன்பாகவும் ஊழியர்களுக்கு முன்பாக நம்ம தாழ்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதே போல நம்ம உருகி ஜெபிக்க வேண்டும், மனது உருகி ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 3வதாக தேவனுடைய முகத்தை தேட வேண்டும், உண்மை உத்தமத்தோடு தேவனுடைய முகத்தை தேட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 4வது காரியமாக பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று தேவன் இந்த 4 காரியங்களை நிபந்தனைகளா வைக்கிறார். அல்லேலூயா. 3 வாக்குறுதிகளை நமக்கு கொடுக்கிறார். பரலோகத்தில் இருந்த மக்களின் வேண்டுதலுக்கு தம் செவியை சாய்த்து கேட்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கிறார். 3வதாக நம்முடைய தேசத்திற்கு சுகத்தையும் நன்மையும் கொடுப்பேன் என்று தேவன் வாக்குறுக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 15ஆம் வசனத்தில் இன்றைய ஓய்வு நாளில் நாம் சபை கூடி வந்து ஆலயத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கெல்லாம் தேவனின் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்குமாயிருக்கு என்று தேவன் கூறுகிறார். எப்பொழுதும் தேவன் தன் மக்களின் விண்ணப்பங்களுக்கும் மற்றும் ஜெபங்களுக்கும் எப்போதும் செவிசாய்த்து பதிலளிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எந்நேரமும் வேதம் வாசித்து வேதத்தின்படி நடந்து ஆவிக்குரிய வளர்ச்சியையும் தேசத்தின் நன்மையும் விரும்புவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அநேக நேரங்களில் வழி தவறி நடந்தாலும் தேவன் நமக்காக ஆயத்தத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.